இப்பொழுது நம்மளுடன் அண்ணன் வினோத் பி செல்லம் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த கரூர் சம்பவம் எப்படி பாக்குறீங்கண்ணா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒரு ரொம்ப துயர சம்பவம். உங்கள் பார்வை என்னண்ணா அதுல? அரசியல் நிகழ்வுகள்ல வெகு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மிக கொடூரமான ஒரு சம்பவமாக இது பார்க்கப்பட வேண்டும். இதுக்கு யாரு காரணம், எதனால் நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆகவே இப்போது இத அரசியலாக்குவது சரியான விஷயம். எப்போதுமே அரசியலாக்க கூடாது. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை கண்டிப்பாக தெரியப்பட வேண்டும். ஏன்னா 36, 37 உயிர்கள் போயிருக்கின்றன. குழந்தைகள் இறந்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர்களோட கனவு, எத்தனை கனவுகள் இழக்கப்பட்டிருக்கு. எத்தனை குழந்தைகள் பெற்றோரை இழந்திருப்பாங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய டிராஜடி. இந்த ஒரு சூழ்நிலையில உண்மையிலே பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எப்படி இதை அட்ரஸ் பண்றதுன்னே தெரியல. தமிழக அரசாங்கம் இழந்தவர்களை உடனடியாக, அதாவது ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை முழுமையாக கண்காணித்து தீவிர சிகிச்சை வழங்கி அவர்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஸோ இதுக்கான பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். யாரெல்லாம் இதுக்கு காரணமாக, மாவட்ட நிர்வாகம் காரணமாக இருந்தால் மாவட்ட நிர்வாகம், இல்லைன்னா ஏற்பாட்டாளர்கள். இந்த ஏற்பாட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா சம்பவத்துக்கு அப்புறம் எங்க போனானே தெரியல. ஏற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி எல்லாருமே இதுக்கான பொறுப்பா இருக்கக்கூடிய அனைவருமே அக்கௌண்டபிளாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பது நான் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றது மக்களிடம் எவ்வளவு கிட்ட இருக்காரோ அவ்வளவு கிட்ட நல்லது. அவர் கட்சி நிகழ்ச்சியில அவருடைய கேம்பெயின்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அவர் அங்க இல்லாம நைட்டோட நைட்டா ராவோட ராவா சென்னை கிளம்பி வந்துட்டாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம்தான். அவர் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே இன்னும் பார்க்கவில்லை. இன்னுமே அவர் நடிகர் விஜய் தான். நீங்க நடிகர் விஜய்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்க முடியாது. ரசிகர்கள் தயவு கூர்ந்து உங்கள் குடும்பத்தை நினைத்து பாருங்கள். உங்க குடும்பம் தான் முக்கியம். நடிகர் விஜய் நம்மளுக்கு சோறு போட போறது கிடையாது. வருவாரு, கை காட்டுவார். பாருங்க, அடுத்த வாரம் இதை மறந்துக்கிட்டு நான் ட்விட்டர்ல ஒரு வாழ்த்தை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப இந்த நேரம் அவர் பனையூர்ல அவர் பங்களாக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியாது. பத்தி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. உண்மையிலே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தால் இந்த துயர சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அந்த இடத்துக்கு சென்று மக்களை சந்தித்து அந்த குடும்பத்துல சேர்ந்து ஆறுதல் கூர்ந்தா கூட அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்த விட்டு எப்போ அடுத்த ஃபைட்டை பிடிச்சி ஓடுறாரோ அப்பவே இதுதான் இப்படிப்பட்ட மக்களை நம்ம அரசியலில் அங்கீகாரம் கொடுப்பதே தவறு. இது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சாபக்கேடு. இந்த சினிமாவை நம்பி நம்ம அவங்க அரசியல் சினிமாவில் நம்மளை காப்பாத்துற மாதிரி நம்மளை நிஜ உலகளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறதே ஒரு சாபக்கேடு. நான் தயவு கூர்ந்து ரசிகர்கள் இதை விட்டுட்டு சினிமாவை பாருங்க. இந்த மாதிரி தயவு செய்து குடும்பங்களோட எல்லாம் சில்லாரிகள், தாய்மார்கள், பெண்கள் தயவு செய்து இந்த கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு, தாழ்மையோடு, பணிவோடு காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். ஆனா RSS அவர் ரொம்ப கிண்டல் அடிச்சாரு. பட் முருகன் மாநாடுல RSSம் இந்து முன்னணியும் இதே மாதிரி போலீஸ் கொடுக்காத போது கூட அவங்க ஒரு போலீஸா நின்று, ஒரு வாலண்டியரா நின்று மொத்த கூட்டத்தையும் கட்டுக்கணுக்காத கூட்டத்தை கட்டுப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவருடைய கூட்டத்துல போலீஸ் கொடுத்தாங்க அப்படின்ற டிபேட் இருந்தாலும் அந்த கூட்டத்தோட இம்மெச்சூரிட்டி, அந்த கூட்டத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுல தெரிஞ்சிருது இல்லைன்னா? இங்க அரசியல் பக்குவம் அப்படிங்கிறது வேறு. இதை விட பெரிய கூட்டங்களை இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எத்தனையோ முறை கூட்டியிருக்காங்க. இதை விட பல மடங்கு கூட்டம்லாம் வந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையாருக்கும் கருணாநிதிக்கும் கூடாத கூட்டம் கிடையாது. எம்ஜிஆரோ அண்ணாவை பார்க்காத கூட்டம் கிடையாது. நரேந்திர மோடி அவர் வரும்போது 5 லட்சம் பேர் திருப்பூர்ல கூடியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த அந்த இடங்கள்ல எல்லாமே எல்லா கட்சிகளுக்கும்
அமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். அரசியல் ரீதியான அமைப்புகள் வந்து ரொம்ப பலமா இருக்கும் கட்சிக்குள்ள. அவர்கள் சொல்வதை கீழ கேட்பாங்க. இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஒன் மேன் ஷோ. அப்படியே வராரு, போறாரு, கை காட்டுறாரு, ஸ்கிரிப்ட படிக்கிறாரு, போயிட்டே இருக்காரு. அத தாண்டி அவருக்கும் மக்கள பத்தி கவலை இல்ல. என்ன பண்ணணுங்கிற கூட தெரியல. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்பொழுது, அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் எஸ்கேப் தான் ஆள பார்த்தாங்க. அந்த இடத்த விட்டு எப்படி ஓடலாங்கிறதெல்லாம் புரியாதாங்க தவிர, யாருமே வந்து ஐயோ! இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சே அப்படிங்கிறத பத்தி கவலைப்படக்கூட யாருமே தயாராக இல்லை. அதனால இது ஒரு இம்மெச்சூர் ஃபேன் கிளப் இது. இல்ல, இது ஒரு ஃபேன் கிளப். இந்த ஃபேன் கிளப் இதாவது நேத்து நடந்தது வந்து ஒரு வேக்கப் கால். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து அரசியல் அங்கீகரிக்கப்பட்டால் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து நேத்து வெளிச்சம் போட்டு. ஆனா இட்ஸ் வெரி காஸ்ட்லி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 40 உயிர் போய் கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை தானே தவிர, மக்கள் வந்து இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அட, சினிமா நடிகர்களினால் இதுக்கு மேல அரசியல்லாம் பண்ணி மக்கள வந்து மக்களுக்கு நல்லத காப்பாத்துறதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து வெறும் சினிமாக்காரங்களா தான் இருப்பாங்க. கேரவேன்லயே வருவாங்க, கேரவேன்லயே போவாங்க. அந்த ஏசிய விட்டு அவங்களால வெளிய கூட வர முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்ட வரமே 10 நிமிஷம் வந்து கை காட்டி டைரக்டருக்கு குடுக்குற ஸ்கிரிப்ட் மாரி ஸ்கிரிப்ட படிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து நேத்து மக்கள் உணர்ந்திருப்பாங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ வெரி மச்.